ஜோதி மாணிக்கம். ஜோதி மாணிக்கம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி அருகாமையில்தான் அந்த கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தை தேடி பல ஆராய்ச்சியாளர்கள் வந்துள்ளார்கள். விருமாண்டி என்பவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும், அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். இதை அவரே பதிவிட்டதுதான். கலாட்டா என்ற ஒரு இணையதளத்தில் அவரை பற்றி நன்கு தெரிந்து கொண்டேன். என்ன அவருக்கு ஒரு சிறப்பு என்றால், அவருடைய மரபணு, ஜெனட்டிக்ஸ் என்று சொல்லுவோமே, ஜீன்ஸ், அந்த ஜெனட்டிக்ஸ், அந்த மரபணு 70,000 வருடம் பழமையானது என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். யார் என்றால், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஜெனட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் பிச்சைமுத்து என்பவர்தான். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த துறைதான் அவருடைய சிறப்பான துறை. ஜெனட்டாலஜி, ஜீன்ஸ், அது சம்பந்தமானது. அதற்காக உலகெங்கிலும் பலவிதமான இடங்களுக்கு சென்று அந்த மரபணுவை அவர் சேகரித்து வருகிறார். அப்படி 1,70,000 வருடங்களாக, 1,20,000 வருடமாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினரிடம் இருக்கிறதாக அவர் தெரிவித்துள்ளார். இது போன்ற கலப்படம் இல்லாமல் ஒரே குடும்பத்தில் இருக்கும் பொழுது அந்த மரபணு மாறுவதில்லை. மற்ற மரபணுவோடு சேரும் பொழுது அது மாறிவிடுகிறது. அதனால்தான் இந்த விருமாண்டி, அவரது மரபணு 70,000 வருடம் பழமையானது என்று எல்லோரும் அவரை பற்றி பல செய்திகள் உலகமெங்கும் வந்துள்ளது. அதை நான் படித்ததால் அதை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதை பற்றி பல ஆராய்ச்சியாளர்கள் அமெரிக்காவிலிருந்து, மற்ற நாடுகளிலிருந்து அவரை தேடி வந்து மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தார்கள். இது பலருக்கு தெரியாமலே போய்விட்டிருக்கும். ஆனால் என் மூலமாக பலருக்கு அது சென்றடையும், ஒரு விழிப்புணர்வு வரும் என்பதற்காகத்தான் இந்த காணொளியை இன்று நான் செய்கிறேன். விருமாண்டி, மதுரை மாவட்டம், உசிலம்பட்டி, ஜோதி மாணிக்கம் என்ற கிராமம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லோருக்கும் மரபணு உண்டு. அந்த ஃபிசியாலஜி, உடற்கூறு பற்றி, உடலியல் பற்றி தெரிந்தவர்களுக்கு நம்முடைய ஒவ்வொரு உயிரணுவிலும் அதிலே மரபணு இருக்கிறது. ஒரு குழந்தை எந்த தந்தையுடையோ அல்லது தாயினிடமிருந்து வந்தது என்பது அந்த ஆராய்ச்சி மூலம் தெரிந்து கொள்ளலாம். மரபணு தான். அதுபோல் இது ஆணா பெண்ணா என்று கூட அது மூலம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மரபணு எங்கிருந்து அவருக்கு வந்தது என்றால், ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்த ஆதி மனிதர்கள் இருந்தார்கள் அல்லவா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு. அவர்களுடைய மரபணுவும் இந்த விருமாண்டியின் மரபணுவும் ஒத்துப்போகிறது. M130 என்ற மரபணு, இதை பற்றி நான் 2-3 காணொளிகள் நான் செய்துள்ளேன். ஆனால் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. அதனால்தான் எனக்கு அந்த ஆர்வம் எடுத்து அதை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும். யூடியூப் மூலம், எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக
பலருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளியை நான் செய்கிறேன். அதை பற்றி நீங்கள் பல தகவல் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் கூகுளில் தேடினால் விருமாண்டி, அந்த ஊர் ஜோதி மாணிக்கம், உசிலம்பட்டி என்று நீங்கள் ஆராய்ந்தால், கூகுளில் தேடினால் அது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தகவலைத்தான், அதை பரப்ப வேண்டும் என்பதற்குத்தான். இந்த மரபணு எப்படி ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து இந்தியாவிற்கு, தமிழ்நாட்டிற்கு, உசிலம்பட்டி அந்த கிராமத்திற்கு வந்து சேர்ந்தது, அதுபோலத்தான் இன்று தமிழ்நாட்டிலே பலர் இருக்கிறார்கள். மரபணு வேறு விதமாக இருக்கிறது. அவருடைய மரபணுவும் என்னுடைய மரபணுவும் வேறு. ஆனால் அந்த எல்லாமே நமது உயிரணுவில் தான் இருக்கிறது. உயிர் அணுக்கள் அதில் தான் இருக்கிறது. இந்த தகவலை உங்களுக்கு சரியென்று பட்டால் அதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து இது சரிதான் என்று நீங்கள் நம்பினால் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். ஏனென்றால் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து அப்பாற்பட்டு இந்த விஷயம் இருக்கிறது என்றால் அது நமக்கு பெருமைக்குரிய விஷயம்தானே. அதுவும் தமிழர்களுக்கான ஒரு பெருமை தானே. அதனால்தான் அதை ஆர்வம் கொண்டு மிக விருப்பத்தோடு இதை நான் உங்களுக்கு பகிர்கிறேன். எனவே நண்பர்களே, இதை காணும் காணொளியை நீங்கள் முழுவதுமாக அதை காண வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நீங்கள் அதை பகிரும் பொழுது எப்படியெல்லாம் இந்த விருமாண்டி 70,000 வருடமாக மாறாமல் கலப்படம் இல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது எங்கள் வீட்டில் பல கலப்படங்கள் வந்துவிட்டது, ஆனால் மாறி இருக்கும் மரபணு. அதனால்தான் இதை சொல்கிறேன். கலப்படம் இல்லாமல் ஒரு மரபணு ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அவர்தான் அந்த விருமாண்டி என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்.